ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். மார்கழி மாத கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா வறுத்து அரைக்காமல் வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சே வத்த குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துடலாம். கூடவே சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த எண்ணெயிலே வத்தல் நல்லா பொரிஞ்சிரும். கருகிராமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா முழு பூண்டு ஒரு 3 பூண்டை உரித்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். பூண்டையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. பாதி வேகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடணும். எண்ணெயிலே வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரௌன் நிறமாக வதக்கிடக்கூடாது. பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கூடவே தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் ரொம்ப தளன்னு வதக்க வேண்டாம். தக்காளி வேகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். எல்லாமே இந்த அளவு கரெக்டாக வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி முழுசாக தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துடலாம். குழம்புத்தூளை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து இதோட சேர்த்துடலாம். மசாலா பொடி, புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்பு நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்புலேயே 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடணும். அப்போ தான் வத்த குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷமாக நான் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 மாதிரி திருவின தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை இந்த குழம்போடு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் குழம்போட சேர்த்துடலாம். குழம்ப நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். வத்த குழம்பு இந்தமாரி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. பார்க்கையிலே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது. நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சி தான் வத்த குழம்பு வைக்கணும்னு இல்லை. வீட்டில் இருக்க குழம்பு பொடி வச்சு கூட இந்தமாரி வத்த குழம்பு வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வத்த குழம்பு ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.